ஒரு மலையில ஆலியாவும் ஜோயாவும் நடந்துகிட்டு இருக்காங்க. அங்க நிறைய மண்டை ஓடுகள் இருக்கு. ஆனா இங்க எப்படி இவ்ளோ மண்டை ஓடுகள்? ஆலியா அக்கா, இந்த ஸ்கல்ஸ் எல்லாம் ஏன் இங்க இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க வந்தவங்க யாரும் திரும்ப போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். அட ஜோயா, நீ வேற சும்மாரு. எனக்கு ஏற்கனவே பயமா இருக்கு. எனக்கு ஏதோ இங்க பெரிய அனிமல் ஒண்ணு இருக்கிற மாதிரி தோணுது. இல்ல வேற யாராவது இத சாப்பிட்டுட்டாங்களா என்ன? ஆலியா அக்கா, அட ஜோயா, என்ன இது? இந்த சத்தம் வேற எங்க இருந்து வருதுன்னே தெரியலையே. சார், அது என்ன? மேல் சார், நீங்க தான் பிராங்க் பண்ணீங்களா? ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி அமைதியா நிக்கிறீங்க? இங்க பாருங்க மேல் சார், நீங்க பிராங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல நிறுத்துங்க. இது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அட இதெல்லாம் என்ன? நாம இங்க இருந்து எப்படி வெளியே போறது? மேல் சார், ஆதி, தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்துங்க. ஆதி என்ன? மேல் சார். ஆலியா, ஜோயா, அங்கே இருங்க. நாங்க வந்துட்டு இருக்கோம். சீக்கிரமா போ, சீரியஸான விஷயம் நினைக்கிறேன். ஜோயா, இப்ப கேட்ஜெட்கான நேரம். இது புல்புலையா சயின்டிஸ்ட் கொடுத்தது. கண்டிப்பா இது வேலை செய்யும். சீக்கிரம் சீக்கிரம் யூஸ் பண்ணுங்க. பாத்தியா, புல்புலையா சயின்டிஸ்டோட கேட்ஜெட் வேலை செஞ்சிருச்சு. நாம அத பயமுறுத்திட்டோம். அட என்ன இந்த விலங்கு? இது எதுக்கு நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு? எனக்கும் தெரியல. இதெல்லாம் ரொம்ப தப்பா படுது. சார், நாங்க அத பயமுறுத்திட்டோம். எப்படி தெரியுமா? இதெல்லாம் புல்புலையா சயின்டிஸ்டோட கேட்ஜெட் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க மூஞ்ச பார்த்து பயந்து ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். வாயை மூடாதி. நான் கேட்ஜெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் அழக பார்த்து தான் பயந்து ஓடிருச்சு. இந்த வாங்கிக்க. சரி வாங்க, நம்ம இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு சத்தம் இருந்தது, ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லையே. ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஜோயா. ஆலியா அக்கா, இங்க பாருங்க. இந்த ஸ்டோன்ல ஏதோ மார்க்கிங்ஸ் இருக்கு. ஓ நோ சார், ஆலியா அக்கா கீழே விழுந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஜோயா, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நாமளும் இப்ப பின்னாடியே போகலாம். நீ அந்த கல் அழுத்தின உடனே இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், இது ஏதோ ஒரு அட்வென்ச்சர் ஸ்லைடு மாதிரி இருக்கு. நான் போறேன். அட ஜோயா, நீ வேற இப்படி பண்ணிட்டியே. நான் கீழே போயிட்டு இருக்கேன். இது வேற என்ன எங்க கூட்டிட்டு போகுதுன்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. கடவுளே. ஆலியா, இது ஃப்ரீ தீம் பார்க் ரைடு மாதிரி இருக்கு. நான் இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல சார். இது நிக்குமா நிக்காதா? சில்லாகுங்க. நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது கோவிலோட ரகசிய வழியா இருக்கும். ஐயோ! அட ஜோயா, என் இடுப்பே உடைஞ்சிருச்சு. இவ்ளோ வேகமாவா வந்து விழுவ நீ? ஓ நோ, ஆதி, மேஹுல் சார். அட, என் இடுப்பே உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. சார், இந்த டோரோட சிம்பிள் டிஃபரெண்டா இருக்கு. ஒண்ணுல ஆரோஸ் உள்ள போற மாதிரி இருக்கு, இன்னொன்னு வெளிய வர மாதிரி. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுல எந்த கதவு சரியானதா இருக்கும்? லாஜிக்கல் ஆர்மி, அது உங்களுக்கு தெரியுமா? மேகுலா அவங்க டீமும் எந்த கதவை தேர்ந்தெடுக்கணும்னு யோசிங்க. முதல் கதவு பாருங்க, ஆரோஸ் உள்நோக்கி இருக்கு. அப்படின்னா உள்ள போனா ஆரோஸ் தாக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரெண்டாவது கதவு பாருங்க, ஆரோஸ் வெளிநோக்கி இருக்கு. அதாவது வெளிய இருக்கிறவங்கள தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம ரெண்டாவது கதவு வழியா தான் போயாகணும். இப்ப மேஹுல் சாரோட லாஜிக், அதுல யாருக்காவது சந்தேகம் வருமா என்ன? சரி, டோரை விட்டு முன்னாடி போவோம்.
டீம் டிடெக்டிவ் 2வது கதவை தேர்ந்தெடுத்து அந்த வழியா போறாங்க. ஆனா அந்த வழி ரொம்ப கடினமானதா இருந்தது. அந்த வழியில அவங்களுக்காக நிறைய சவால்கள் காத்துக்கிட்டு இருந்தது. இது ஏதோ விடுகதைன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிற வழி எப்ப திறக்கும்னா, நீங்க இந்த கேள்விக்கு சரியான பதில சொல்லணும். கால் இல்லாம நான் ஓடுவேன். கையே இல்லாம எல்லாத்தையும் தூக்கிட்டு போவேன். நான் எப்பவும் நிக்க மாட்டேன். காலம் எவ்வளவு முடிஞ்சாலும் சரி. நான் யாரு? என்னது? காலே இல்லாம ஓடுமா? கையே இல்லாம எல்லாத்தையும் தூக்கிட்டு வர போகுமா? என்ன தலைவலி இது? லாஜிக்கல் ஆர்மி, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? நிக்காம எப்பவுமே ஓடுமா? அப்படின்னா இது டைம் பத்தி பேசுதா? ரொம்ப சரியா சொன்ன ஜோயா. டைம். வாவ் சார், இத பார்க்க அப்படியே மியூசியம் மாதிரி இருக்கு. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பழமையான இடமா இருக்கு. ஆனா என்ன எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. இங்க இருக்கிற ட்ரெஷரை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா என்ன? இல்ல இருக்கிறதே இவ்வளவுதானா? இல்ல, எல்லாருக்கும் புதையல் இங்க தான் வச்சிருக்காங்கன்னு தோணும். ஆனா இல்ல, இங்க இருக்கிறதெல்லாம் புதையலோட ஒரு சின்ன பகுதி தான். வரவங்களை கன்ஃபியூஸ் பண்ண இப்படி பண்ணிருக்காங்க. இந்த ஐலாண்ட் இவ்வளவு பெருசா இருக்கு, புதையல் இன்னும் தூரத்துல இருக்கு. இந்த புதையலை இவ்வளவு தூரம் ஒளிச்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாம் இந்த தீவுல உண்மையான புதையலை தேடி ஆகணும். சார், ஏதோ ஒரு அன்யூசுவல் சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ரகசிய வழிக்கான அடையாளமா கூட இருக்கலாம். சார், இது ஒரு மேக்னெட்டிக் சிக்னல். சயின்டிஸ்ட் புல்புலியா சொல்லியிருந்தாரு. ஏதாவது மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்ததுன்னா ஏதோ ஸ்பெஷலா இருக்குன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் சிக்னலா? அப்படின்னா இந்த இடத்தையே ஒளிச்சு வச்சிருக்காங்களா? இது புதையல் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கான வழியா இருக்கும். ஆதி, நீ இதை ஸ்கேன் பண்ணி பாரு. ஏதாவது டிராப் இருந்தா நம்ம அதை கண்டுபிடிச்சாகணும். அப்போதான் நம்ம தயாரா உள்ள போக முடியும். சார், இந்த கோவில பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்களுக்காக மட்டும்தான் இந்த வழி இருக்குன்னு எனக்கு தோணுது. லாஜிக்கல் ஆர்மி, டீம் டிடெக்டிவ்க்கு அவங்க வழிய ஷிஃப்டிங் வால் வழியா தேட வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு வால்லையும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கு. அந்த கடல் புதையல் போறதுக்கான வழி இதுல தான் இருக்கு. எந்த வழியில போனா சரியா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? கடல்ல இருந்து புதையலை மூடி வைக்கணும்னா அதை நேச்சுரல் வழியில தான் பண்ண முடியும். இங்க அக்கம் பக்கம் இருக்கிற சிம்பிளை ரொம்ப கவனமா பாருங்க. ஃபயர், வாட்டர், அப்புறம் ஹேர். இந்த சிம்பிள் தான் நம்மள புதையல் கிட்ட கூட்டிட்டு போகும். பாத்தியா, சாரோட அப்சர்வேஷன் பவர் அப்படியே டாப் நாச்சா இருக்கு. அட, இந்த ரூம பார்க்க ரொம்பவே கிராண்டா இருக்கு. அங்க பாருங்க எத்தனை டிசைன் இருக்குன்னு. கொஞ்சம் இருங்க, இந்த டிசைன் ஒரு டிராப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. சயின்டிஸ்ட் புல்புலியா ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரியான பேட்டர்ன் டிராப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இந்த டைல்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. நாம இப்ப பாதுகாப்பான டைல்ஸ் மேல தான் நடக்கணும். கவனமா பாருங்க, இந்த டைல்ஸோட பேட்டர்ன்ல க்ளூ இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா எந்த பேட்டர்ன் சேஃப் ஆனதுன்னு? எந்த டைலை சூஸ் பண்ணா மேகுலா அவங்க டீமும் பாதுகாப்பா இருப்பாங்க? லாஜிக்கல் ஆர்மி, கவனமா பாருங்க, இந்த டைல்ஸ்ல நிறையவே பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபயர், வாட்டர், அப்புறம் ஏர் சிம்பிள்லாம் இருக்கு. இது எல்லாமே இயற்கை வளங்களோட சிம்பிள். அப்படின்னா இந்த டைல்ஸ்லாம் ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும். இந்த ஃபயர், வாட்டர், அப்புறம் ஏர் சிம்பிளை ஜம்ப் பண்ணி முன்னேறி போவோம். தற்செயலா வேற எதையுமே நீங்க மெரிச்சிடாதீங்க. ஐயோ கடவுளே, ஜாக்கிரதை. இங்க இருந்து முன்னாடி நம்ம ஜாக்கிரதையா தான் போகணும். இதுதான் உண்மையான ட்ரெஷருக்கான ஃபைனல் கேட்னு நினைக்கிறேன். சார், நாம இந்த டோரை ஓபன் பண்ணணும், அவ்வளவுதான். எனக்கு என்னமோ இந்த லயன் இமேஜ் ஏதோ சொல்லுதுன்னு தோணுது. ஒருவேளை இது இன்னொரு ட்ராப்கான ஹிண்டா இருக்குமோ? நான் இந்த பூமிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா என்ன தேட வரவங்க எனக்காக உயிரை கொடுப்பாங்க. எல்லா நேரத்திலையும் நான் மின்னிட்டு இருப்பேன். நான் கிடைச்சா இந்த உலகத்தோட ராஜாவே சந்தோஷப்படுவாரு. அப்படின்னா நான் யாரு?
இந்த கேள்விக்கான பதில் தங்கம். சரி, எப்படியோ இப்போ மேகுல் சாருக்கு தான் ஆன்சர் கிடைச்சிருச்சுல. இப்ப இதுக்குள்ள நிஜமாவே ட்ரெஷர் இருக்கான்னு போய் பாப்போமா? மேகுல் சரியான பதில சொன்ன உடனே கதவு திறக்குது. அப்புறம் எல்லாருமே உள்ள போறாங்க. சோயா, இங்க பாரு, இது எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இனிமே நாம இங்கேயே இருந்துட்டா ஒரு ராயல் லைஃப் லீட் பண்ணலாம்ல. என்ன சொல்ற ஆலியா அக்கா? நாம இங்க உண்மையான மகாராணியா வாழலாம். இங்க பாருங்க, இது என்னோட சைஸ் தான். ஆமா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க கிளம்புறோம். நீங்க இங்கே இருக்க பிளான் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆலியா, ஜோயா, ஆதி, இங்க வேற ஏதோ இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த புதையல் வரைக்கும் வந்த உங்களுக்கு எங்கிட்ட இருந்து ஒரு விண்ணப்பம். கோல்டும் டைமண்டும் மனுஷங்களுக்கு வெறும் பேராசையை மட்டும்தான் கொடுக்கும். நான் இந்த புதையலை ஏன் ஒளிச்சு வச்சேன்னா, இதால யாரோட உயிரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக. உண்மையான சந்தோஷம் உறவு முறைகள்ல தான் இருக்கு. இந்த தங்கம் எப்பவும் எதுக்கும் உதவாது. இது உண்மைதான். உண்மையான ட்ரெஷர் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க தான், தங்கம் கிடையாது. ஆனாலும் ஆலியா, மேகுல் சார், உண்மையான புதையலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது ஃப்ரெண்ட்ஷிப்பும் அட்வென்ச்சரும் தான். இதெல்லாம் வெறும் போனஸ் தான். ஆமா, இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி. வாங்க, இப்ப நம்ம முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். நாம உண்மையான ராஜா மகாராஜாவா ஆயிட்டோம், அதுவும் ஒரு தங்கமும் இல்லாம. இதுதான் உண்மையான அட்வென்ச்சர்.